சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா இல்லத்தில் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தவருமான பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி சின்ன காஞ்சிபுரத்திலுள்ள அண்ணா பிறந்து வாழ்ந்து அவரது நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் எம்எல்ஏ, திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான சிவிஎம்பி எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்ச்செல்வன், தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்.எஸ். சுகுமார், பகுதி கழக செயலாளர்கள் சந்துரு, திலகர், தசரதன், வெங்கடேசன், இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், மாமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் துறை சார்ந்த அரசு சந்துரு, திலகர், தசரதன், வெங்கடேசன், இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், மாமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்வில் உடனிருந்தனர். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் வீட்டு முன்பு நின்று தமிழகத்தை தலை குனிந்து விட மாட்டோம் என்று திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றனர்.